வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு 2025 எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லாத ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை புதுசாக இப்போ 12th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பீங்க. சரியா, உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி ஒரு மாபெரும் ஒரு பிளான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2025க்கான நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா, இதில் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எக்கனாமிக் பேட்ச், எக்ஸிக்யூட்டிவ் பேட்ச், ஸ்பெஷல் பேட்சஸ் அப்படின்ட்டு. ரைட்டா, இதில் கேரண்டியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸு கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் கவர்மெண்ட் இதில் சீட் எடுக்கிறதுக்கு 100% கேரண்டியோட வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்பெஷல் பேட்ச்சு. இந்த ஸ்பெஷல் பேட்சில் உங்களுக்கு ஐடியா இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, எந்த ஸ்கூல் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் வந்து 10th 12th எவ்வளோ மார்க்ஸு அப்படின்றத நீங்கள் எழுதிங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. சரியா, இது டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கூகுள் ஷீட் ஃபில் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோக்கு போயிடலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2025 நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. சரியா, ப்ரிப்பரேஷன்லாம் பக்காவாக இருக்கும். ஒன்று ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி, இல்லைனா வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னு அசஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாக் எக்ஸாம், ஆர்ஜிஆர் அகாடமியோட மாக் எக்ஸாமு 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 1லேருந்து இந்த மாக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் 1 வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் +2 எக்ஸாம்ஸ் வந்து 24, 25 தான் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஏற்கனவே வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக 1ஆம் தேதியிலேருந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்ட்டு நடக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 மணி வரைக்கும் இது ரெகுலர் டெஸ்ட். நம்மளுக்கு எப்படி வந்து நீட்டில் போயிட்டு நம்ம எக்ஸாம்ஸ் வந்து 2 மணிலேருந்து 5 மணிக்கு எழுதுவோமோ அதே மாதிரி தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லி எது வேணும்னாலும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ரைட்டா, உங்களுக்கு எழுதி முடித்ததுமே உங்களுக்கு கீஸ் கொடுத்துருவோம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருவோம். இது எங்களுடைய சென்டர்ஸ் வந்து சென்னையில் 8 சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எழுதலாம். ஆவடியில் எழுதலாம், அம்பத்தூரில் எழுதலாம், பெரம்பூரில் எழுதலாம், வாஷர்மேன்பேட்டில் எழுதலாம், வெஸ்ட்மாம்பலம் எழுதலாம், தாம்பரம் எழுதலாம், அண்ணா நகர் 1 and 2 சென்டர்ஸில் நீங்கள் சென்னையில் எங்கே வேணாலும் இதனுடைய மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். சார் நான் வீட்டில் இருந்து எழுதணும்னு நினைக்கிறேன் சார், வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் மார்க் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுடைய சென்டரில் இருந்து கால் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி உங்களுக்கு அதுக்கான என்னன்றதை ப்ரொசீஜரு எப்போ வரணும் என்ன வரணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ரைட்டா, 15 டெஸ்ட்டு. 1ஆம் தேதி ஒரு டெஸ்ட்னா 2ஆம் தேதி லீவு, 3ஆம் தேதி டெஸ்ட்னா 4ஆம் தேதி இருக்காது. எதுக்கு அந்த 4ஆம் தேதி 2ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோன்னா, ஒன்று எப்போ நீங்கள் எழுதின டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத எரரை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகணும். அதுதான் மெயின். ரைட்டா, அப்படி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை எந்த டாப்பிக்கில் நான் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை எங்கன்னா கான்செப்ட்ஸ் எனக்கு லேகிங் ஆகுதா, இல்லை நான் ஏதாவது வந்து எனக்கு நியூமரிக்கல் எதனா நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, இல்லை நான் எடுத்து எழுதுகிறப்ப நான் எதனா மிஸ்டேக் பண்ணுறேமா, இதெல்லாமே நீங்கள் எரர் வந்து நோட்டு வந்து கம்பல்சரி போட்டு பண்ணால் தான் அவங்களால வந்து அசஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போக முடியும். அதனால் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், மறுநாள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து வீட்டில் அந்த டெஸ்ட்டுக்கான எரரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து உட்காந்து ரிவைஸ் பண்ணுறீங்க, மறுநாளும் திருப்பியும் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15 டெஸ்ட்டு 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோன்னா 30ஆம் தேதிக்குள்ளே 15 மாக் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ரைட்டா, நீங்கள் இமிடியேட்டாக வந்து கீழே கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டில் உங்களுடைய நேமு, உங்கள் அப்பா நேமு, நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் 10th எவ்வளோ மார்க் 12th இந்த டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணி உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்களது ஒன்று அப்பாது ஒன்று இது ப்ளஸ் இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா, இதுக்கு என்ன சார் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கும்ல, கால் பண்ணுங்க சொல்கிறோம். ரைட்டா, 9176552121 இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்கள் மார்க் எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.